முதலில் திரு ராமமணிவண்ணன் சார், இப்போ இந்த போர் சூழல் முடிவுக்கு வந்திருக்கு. இது எப்படி இந்த முடிவை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த போர் நேற்றைய வரையில் இந்த போர் தொடரும் என்று அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எதிர்பார்ப்பு என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் நாம் போருக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். முதல் கட்டமாக அடுத்த குறிப்பாக இன்றைக்கு இரவும் அல்லது அடுத்த சில நாட்களுக்கு இந்த போர் தொடருமேயானால் ஒரு நீண்டதொரு போராக, நீண்ட போர் என்று சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் 7 நாட்கள் அல்லது 10-12 நாட்களுக்கு போருக்குள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்த ஒரு சமயத்தில் இந்த போர் நிறுத்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கும், குறிப்பாக 2 நாட்டு மக்களுக்கும், பாமர மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஈவன் இராணுவத்தினருக்கு கூட இந்த போர் நிறுத்தம் என்பது இதனுடைய போரின் வழியை உணர்ந்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாகும், நிகழ்ச்சியாகும். அதே சமயத்தில் இந்த போர் நிறுத்தம் என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு குறுஞ்செய்தி, குறிப்பாக அவருடைய ஒரு தளத்திலிருந்து அவர் வெளியிட்டிருக்கிற செய்தி 2 நாடுகளுக்கும் இடையே மற்றும் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை, மத்தியஸ்தின் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நீண்ட ஒரு இரவு உரையாடலுக்கு பிறகு இந்த சமரச நிலையை 2 நாடுகளும் எட்டியுள்ளதாக அவர் பதிவு செய்துள்ளது என்னை பொறுத்த மட்டில் மிகவும் வியப்பாகவும் ஒரு ஆச்சரியத்தையும் தருகின்றது. ஏனெனில் அமெரிக்க ஜனாதிபதியின் நிலைப்பாடு ஒரு பக்கம், அமெரிக்க உப ஜனாதிபதி என்று அழைக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்களோட நிலைப்பாடும் முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்தன. இது ஒரு அரசு ராஜதந்திரமாக பார்க்கலாம். ஆனால் இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரே இரவில் பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கு ஒரு முன்னோட்டமாக நான் பார்ப்பது IMF அமைப்பின் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உலக நிதி கட்டமைப்பின் சார்பாக அவர்கள் பாகிஸ்தானுக்கு முதல் தரமாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பணமும் அடுத்த சில நாட்களுக்குள் அல்லது 2 வாரங்களுக்குள் $2.3 பில்லியன் கொடுக்க போவதாக கூறியிருப்பது அப்பொழுதே உலக நாடுகளின் பார்வையில் இந்த போர் நடக்கும் சூழலில் அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பது இந்த போரின் அழுத்தத்தை உருவாக்குவதை விட இந்த போரின் ஒரு சுமூகமான ஒரு நிலைப்பாடை இந்தியாவிற்கு ஒரு செய்தியாக அமைந்ததாக நான் பார்க்கின்றேன். இது இந்த அரசியலை பற்றி நாம் பேசுகின்றோம். அடுத்ததாக அமெரிக்காவின் மத்தியஸ்தம் என்று சொல்லும்போது, அமெரிக்காவால் இந்த ஒரு நிலையிலிருந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவை போரில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்த முடியாமல் அல்லது உக்ரைன் போருக்கு ஒரு முக்கியமான பக்கபலமாக இருக்கின்ற ஒரு அமெரிக்கா, பாலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நிற்கின்ற ஒரு அமெரிக்கா இன்றைய நிலையில் 2 நாடுகளுக்கு மத்தியஸ்தம் என்பது நிறைய வினாக்கள் என்பதை விட மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதே சமயத்தில் ஒரு வியப்பு என்றாலும் கூட அடிப்படையான மக்கள் தளத்தில் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகும். திரு ராமமணிவண்ணன், நீங்க சொன்னீங்க இப்போ ஜேடி வான்ஸ் ட்ரம்ப் 2 பேரும் இருவேறு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அப்படின்னு. இந்தியா பாகிஸ்தானோட இந்த சண்டைக்குள்ளாக அமெரிக்கா தலையிட போவதில்லை என்ற கருத்தை சொன்னவர் ஜேடி வான்ஸ் தான். இப்போ அவர் தான் 2 நாட்டு பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. ஏன் இதுல எது நம்ம ஒரு முரணா இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுதான் ஒரு அரசியல் வெளியுறவுத்துறையில் பேசப்படுகின்ற அந்த வெளியுறவுத்துறை கொள்கைகளை பற்றி எப்பொழுதுமே சொல்வார்கள், ஆம் என்ற சொல்லுக்கும் இல்லை என்ற சொல்லுக்கும் அதனுடைய படிப்படியான அர்த்தங்கள், நேரடியான அர்த்தங்கள் கிடையாது என்று சொன்னாங்க. அதை அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜேடி வான்ஸ் அவர்களுடைய கருத்தும் அவர் இதற்கு முன்பாக கூறியது என்றால் இந்த இந்தியா பாகிஸ்தானுடனான இந்த போரில் நாங்கள் தலையிடப் போவதில்லை என்று சொன்னதும், அதற்கு பிறகு ஜேடி வான்ஸ் இந்த மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அவர் பங்கேற்றதும் கூட நமக்கு ஒரு ஆச்சரியத்தை அளித்தாலும் இது ஒரு ராஜதந்திரம், அவர்களுடைய அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கை. அதோடு மட்டுமல்லாமல் நான் மிகவும் திரும்பவும் ஒரு உன்னிப்பான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புவது
எந்த ஒரு காலகட்டத்திலும் அதே சமயத்தில் மேற்கத்திய நாடுகளில் இந்த ஒரு போர் சூழல் இருக்கும் பட்சத்தில் வேறொரு நாட்டுடன் அவர்கள் அந்த போரில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நாடுக்கு IMF-ல் இருந்து இவ்வளவு பெரிய தொகையை அவர்கள் அளிப்பது அதை பாகிஸ்தான் மீது முன்பாக ஒரு குற்றச்சாட்டு எப்பொழுதுமே இருக்கின்றது. அது ஆப்கானிஸ்தானில் சோவியத் ராணுவம் இருந்த காலகட்டத்தில் இருந்து, தாலிபானுடன் பாகிஸ்தான் இணைந்து இயங்கிய காலகட்டத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி உதவி ஆயுத உதவிகள் அனைத்துமே இந்தியாவுக்கு எதிராக திருப்பப்படுகின்றன. இந்த சமயத்தில் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அவர்களுக்கு IMF மூலமாக கடனாக கொடுத்தால் கூட அதை ராணுவத்திற்கு அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்ற எந்த விதமான ஊர்ஜிதமும் கிடையாது. ஆனால் அந்த பணம் கொடுக்கப்பட்டது ஒரு போர்க்காலத்தில். இதை நாம் கவனத்தில் கொண்டு இதை ஒரு செய்தியாகவும் ஒரு முன்னோட்ட பார்வையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடனான ஒரு இணக்கம், நட்பு இணக்கம், இந்திய தலைமை ஆட்சியாளர்களுக்கு நட்பு இணக்கம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இது பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் மிக மிக பலவீனமான ஒரு சூழலில் பாகிஸ்தான் இந்த போரினை ஒரு போரை தன்னைத்தானே தன் தலைமையிலே பாகிஸ்தான் இந்த போரை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மிகப்பெரிய பாகிஸ்தானின் பாரத்தை குறைத்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன் இந்தியாவினுடைய ஒரு பார்வை. ஏனென்றால் நமக்கு நாம் மிக மிக குறியீடோடு இந்த போர் நடத்தப்பட்டது, தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயே பாகிஸ்தான் அதற்கு பதிலடி கொடுக்காமல் அந்த ட்ரோன்ஸ் மற்றும் விமானங்களை இந்திய குடியிருப்பு மக்கள் ஜம்மு பத்தான்கோட் மற்றும் முக்கியமான நகரங்களை நோக்கி, சண்டிகர் நகரங்களை நோக்கி நாம் அவர்களுடைய விமானம் அல்லது ஆளில்லா இயங்கக்கூடிய ட்ரோன்களை அவர்கள் இயக்காமல் இருந்திருந்தால் அந்த நிலைப்பாடை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதையெல்லாம் நடத்திய பிறகு இந்தியாவின் தாக்குதல்கள் முக்கிய பிரதான நகரங்களை நோக்கி நாம் உள்ளிட்டக்கூடிய விமான தாக்குதலுக்கு உட்பட்டதாக படுத்தப்பட்ட இஸ்லாமாபாத், சியால்கோட், லாகூர் போன்ற நகரங்கள் வந்த பிறகு இதனுடைய அவசரம், இந்த போரின் முடிவுக்கு கொண்டு வர அவசரம் நம்மை விட பாகிஸ்தானுக்கு மிக மிக முக்கியம். அதே போல் பாகிஸ்தானில் நடந்து வருகின்ற ஒரு பலுஜிஸ்தான் கிளர்ச்சி, ராணுவ தலைமைக்கும் அரசியல் தலைமைக்கும் இருக்கின்ற ஒரு முரண்பாடான ஒரு கருத்துகள், இவை அனைத்துமே கூட பாகிஸ்தானுக்கு மிக மிக ஒரு அவசரம். இந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தத்தை போர் நிறுத்தத்தை நாம் வரவேற்க வேண்டும். ஆனால் அந்த ஒப்பந்தம் எந்த வகையில் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இதை நம்ம ஒரு தீர்க்கமான முடிவோடு போகின்ற ஒருவருடைய கையை கட்டி போட்டதாக நான் நினைக்கின்றேன். அதை ஒரு அரசியல் ராஜதந்திர ரீதியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அடிப்படையாக போர் நிறுத்தம் என்பது அனைத்து மக்களுக்கும், குடிமக்களுக்கும், ஏன் இராணுவத்தினருக்குமே கூட இது முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சியாகும். போர் ஒரு கொடுமையான ஒரு சூழல். அந்த போரில் இருந்து நிறுத்தம் என்ற மீண்டு வருவதும், அதை போர் நிறுத்தம் என்பது சொல்லும் போதும் அந்த சூழலில் இருப்பவர்களுக்கு தான் அமைதியின் விலை தெரியும். அதனால் நாம் அடிப்படையாகவே போர் நிறுத்தத்தை வரவேற்போம். ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கான ஒரு தெளிவான விளக்கங்களை நாம் என்றேனும் ஒரு நாள் நாம் பார்க்க போவது உறுதி. சரி, முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். அடுத்து திரு ராதாகிருஷ்ணன், தீவிரவாதத்திற்கு எதிரான தங்களோட நிலைப்பாட்டில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு உடன்பாட்டை நாங்கள் எட்டியிருக்கோம் அப்படின்ற கருத்தை திரு ஜெய்சங்கர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த போர் சூழல் நிறுத்தத்துக்கு பிறகு இந்த கருத்தை பதிவிடுறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த அர்த்தத்தில் சொல்றாரு, என்ன பேசிஸ் சொல்றாரு எனக்கு புரியல. நானாக கூறவில்லை. கடைசி போர் ஜெயித்து குடித்த மனிதர், கார்கில் போரை வென்ற மனிதர் வேத் பிரகாஷ் மாலிக் என்ற ஜெனரல்,